உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மனுஷனை விட மரங்கள் ஏன் அதிக வருஷம் வாழுதுன்னு சொல்லுங்கள். அதுக்கு அதோட மௌனம் தான் காரணம். 1000 பேச்சுக்கு ஒரு அர்த்தம் கூட கிடையாது. ஆனால் ஒரு மௌனத்துக்கு 1000 அர்த்தம் இருக்குது. பெரியவங்களாம் சொல்லுவாங்க. இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பிஸி வேர்ல்டு எப்போவுமே கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி நாய்ஸியாக தான் இருக்கும். ரொம்ப சத்தமாக தான் இருக்கும். அதனாலேயே நம்மளோட செயலும் சிந்தனையும் ப்ராப்பரான வேலை செய்கிறதில்ல. நிறைய டிஸ்ட்ராக்ஷன், நிறைய டைவர்ஷன் எல்லாமே நம்மளுக்கு நடக்குது. நம்மளோட சிந்தனை, செயல், வெற்றி இது எல்லாத்தையுமே திறக்கிறதுக்கு சரியான கருவி மௌனம் தான். மௌனமாக இருந்து ஜெயித்த நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க. அதே மாதிரி மௌனமாக இருந்து சிரிக்க வச்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே மிஸ்டர் பீனை நல்லாவே தெரியும். அவரோட ஆரம்ப கட்டத்தில் அவரோட பேச்சு சரியில்லைன்னு சொல்லி அவருக்கு எந்த ஒரு பட வாய்ப்புகளுமே கிடைக்காம இருந்துச்சு. அவரோட பேச்சு சரியில்லைன்னு நிறைய கிண்டல், கேலி, அவரை பற்றின அவதூறுகள்லாம் நிறைய பரவிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் கூட ரியாக்ட் பண்ணாமல் அவர் அமைதியாக இருந்தார். ஒரு கட்டத்தில் அவருக்கு மிஸ்டர் பீன் ப்ராஜெக்ட் கிடச்சிது. அவர் எந்த ஒரு டைலாக்கும் பேசாமல் தன்னோட எக்ஸ்ப்ரெஷன்னாலையும் செயல்கள்னாலையும் மக்களை தன் பக்கம் ஈர்த்து வெற்றியை பார்த்தாரு. ஏன் சுந்தர் பிச்சை மொத்த உலகத்தையும் கூகுள் சிஇஓவாக இருந்து தன் பக்கம் இழுத்துருக்காரு. அவரோட பேச்சை நீங்கள் உன்னிப்பாக கவனித்தாலே அதில் ஒரு அமைதி தெரியும். ரொம்ப படப்படன்லாம் பேசாமல் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக பேசுவார். ஒரு வார்த்தைக்கும் ஒரு வாக்கியத்துக்கும் இருக்கிற அந்த சைலண்ட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி பொறுமையாக பேசுவார். ஆன் டேல தனக்குன்னு சில நேரங்களை தனிமையில் செலவு பண்ணுறதுக்காக ஷெடியூல் பண்ணி வச்சுப்பாராம். இதே மாதிரி தான் இந்த உலகத்தில் வெற்றி அடைஞ்ச நிறைய வெற்றியாளர்கள் சைலன்ஸை அவங்களோட பலமாகவும் ஆயுதமாகவும் வச்சுருக்காங்க. இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயங்களை ரொம்ப கவனமாக உன்னிப்பாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா சைலண்ட்டோட உண்மையான வேல்யூவும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோ இது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபைனல் வரைக்கும் பாருங்கள். நம்ம எல்லாருமே கழுகை பார்த்துருப்போம். அது வானத்தில் பறக்கும்போது சின்னதாக ஒரு சத்தம் போட்டால் கூட நம்ம எல்லாருமே அதை வியந்து பார்ப்போம். அதே வானத்தில் பறக்கிற ஒரு காக்கா கா 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 கான்னு சவுண்டு போட்டால், டே இங்கே பாடுறா, இருக்கிற பிரச்சனை பார்த்தாம இந்த காக்கா வேற காதுகிட்ட நை 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 நைன்னு கத்திக்கிட்டு இருக்குதுடா அப்படின்னு சொல்லுவோம். ஏன் கழுகுக்கு மட்டும் சினிமாலேயும் சரி நிஜத்துலேயும் சரி அவ்வளோ ஒரு மாசு, அவ்வளோ ஒரு வரவேற்பு? அதுக்கு காரணம் அதோட அமைதி தான். நீங்கள் எல்லோரும் நோட் பண்ணியிருப்பீங்க, வானத்தில் பல பறவைகள் பறந்துட்டுருக்கு. ஆனால் அதுங்கெல்லாம் பறக்கும்போது ஒரு சவுண்டோடு பறக்கும், ஒரு சவுண்டு போட்டுக்கிட்டே பறக்கும். ஆனால் கழுகு அப்படி கிடையாது. நம்ம பார்க்கும் போதெல்லாம் உயரத்தில் அது பாட்டுக்கு அமைதியாக பறந்துட்டுருக்கோம். கழுகு மேலே ஒரு காக்கா உட்காந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த கழுகு என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்குமே ரியாக்ட் பண்ணாமல் கத்தி கூச்சலிடாமல் வானத்தை நோக்கி பறக்க ஆரம்பிச்சுது. அதோட எண்ணம் ஃபுல்லாக உயர பறக்கணுன்றதுல மட்டும்தான் இருந்துச்சு. அது வானத்தை நோக்கி போக 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 காக்காவால் மூச்சு விட முடியல. அதுக்கு அங்கே ஆக்சிஜன் இல்லை. அதனால் என்ன ஆகிடுதுன்னா காக்கா கீழே இறங்கிடுது. நம்ம வாழ்க்கையிலையும் அப்படி தான் ஆயிரக்கணக்கான காக்காங்க இருக்காங்க. நம்மளை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம இதுக்கெல்லாம் நம்ம கவனத்தை செதற விடாமல் கழுகு மாதிரி நம்ம உயர பறந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம வேலை என்னவோ அதை சரியாக செஞ்சுக்கிட்டே அமைதியாக போய்கிட்டே இருக்கணும். மக்கள் நம்மளை விமர்சிக்கிறப்போ, வாழ்க்கை நம்மளுக்கு கடினமான சவால்களை கொடுக்குறப்போ, நிறைய பிரச்சனைகள் உங்களை நோக்கி வரப்போ எதையுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல், நியாயமே கேட்காம, கொஞ்சம் கூட சத்தமே போடாமல் அமைதியாக உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம ரியாக்ட் பண்ணுறதுனால அவங்க ஒன்றும் மாற போகிறதில்ல. நீங்கள் உங்கள் உயரத்தை ஃபோக்கஸ் பண்ணி பறந்துகிட்டே இருக்கிறப்போ அவங்களால உங்களோட உயரத்தை தொட முடியாது. நீங்கள் அமைதியாக இருந்தால் தான் எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி ஒழுங்காக கற்றுக்க முடியும். அதனால் கழுகு மாதிரி அமைதியாக உங்களோட பாதையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்துல் கலாம் சார் ஒரு கோட் ஒன்று சொல்லியிருப்பார். அதாவது மழை பெய்கிறப்போ எல்லா பறவைகளுமே தாழ்வான பகுதி, சேஃபான பகுதியை நோக்கி போகும். ஆனால் கழுகு மட்டும் மேகங்களுக்கு மேலே போய் பறக்கும். அதாவது மழையை அவாய்ட் பண்ணி மேலே போய் பறக்கும். பிரச்சனைகள் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் அதை எப்படி நம்ம எதிர்கொள்கிறோன்ற ஆட்டிடியூடு தான் நம்மளை தனிமைப்படுத்தி காட்டும். மழை பெய்கிறப்போ, புயல் அடிக்கிறப்போ நீங்கள் கழுகை பார்த்துருந்தா தெரியும், அது சத்தம் போடாது, படபடன்னு பறக்காது, எதுக்குமே டைவெர்ட் ஆகாது. நார்மலாக அதிக உயரத்தில் பறக்கும். அது மேலே ஒரு சொட்டு மழை கூட பெய்யாது. ஆனால் மற்ற பறவைங்கள்லாம் ஓடி ஒளியும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வர பிரச்சனைகளெல்லாம் நினச்சி அழுதுகிட்டு இருக்கணுமா, இல்லை கண்டுக்காமல் கழுகு மாதிரி உங்களோட ஃபோக்கஸை நோக்கி உயர பறக்கணுமான்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். சைலன்ஸோட வேல்யூ என்னன்றதை ஒரு சின்ன எக்ஸாம்பிளோடு நம்ம பார்ப்போம். நம்ம எல்லாருக்குமே ஆப்பிள் கம்பெனி தெரியும். ஐஃபோனை மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி. அவங்க பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் பல வருஷமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் ஒரு ட்வீட் கூட போட்டது கிடையாது. அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் அவங்களோட அஃபிஷியல் பேஜ் ஒன்று இருக்குது. அதுலேயும் ஒரு போஸ்ட் கூட அவங்க போட்டது கிடையாது. யூடியூப்லேயும்
அவங்களுக்கு அஃபிஷியல் சேனல் ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனை டிசேபிள் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆப்பிளை பற்றி நம்மளுக்கே தெரியும், வருஷத்துக்கு ஒரே ஒரு ஃபோன் தான் லான்ச் பண்ணுவாங்க. அந்த ஒரு ஃபோனை லான்ச் பண்ணும்போது தான் இவங்களோட சமூக வலைதளங்களில் அதை பற்றின அதை ரிலேட்டடான நியூஸ்லாம் கொடுப்பாங்க. நம்ம சாம்சங் பிராண்டை எடுத்துப்போம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா வருஷம் ஃபுல்லாக ஃபோனை ரிலீஸ் பண்ணுவாங்க, வருஷம் ஃபுல்லாக போஸ்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. OnePlus எடுத்துப்போம், வருஷத்துக்கு 2 ஃபோன் லான்ச் பண்ணுவாங்க. ஒரு ஃபோன் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே எக்கச்சக்கமாக போஸ்ட் போடுவாங்க, அதை ப்ரொமோட் பண்ணுவாங்க. இதிலேருந்து நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஐஃபோன் அவங்களோட வேல்யூ ஆஃப் சைலன்ஸை இங்கே காட்டுறாங்க. மக்கள் மத்தியில் வருஷத்துக்கு நிறைய போஸ்ட் போடக்கூடிய சாம்சங்கும் OnePlusம் பெரிய லெவலில் இம்பேக்டை மக்கள் மனசில் க்ரியேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் ஐஃபோனோட அந்த ஒரு போஸ்ட் எப்போ வரும், அவங்களோட அந்த ஒரு லான்ச் எப்போ வரும், அந்த அப்டேட் எப்போ வரும்ன்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் அதிகமாக இருக்கும். அந்த ஒரு போஸ்ட் வந்த உடனே இப்போ கவனத்தை அது பக்கம் திருப்பிடுவாங்க. ஸோ தி மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்களோட வார்த்தைகளை வேல்யூ பண்ண போகிறீங்க. தேவையில்லாத இடத்துல நம்ம பேசிக்கிட்டு, யாருன்னா நம்மக்கிட்ட பேசினாங்கன்னா அதுக்கு மட்டும் பதில் சொல்லாமல் அதுக்கு மேலே பேசுகிறது, 4 பேர்கிட்ட ஐயோ அவனா தொணன்னு பேசுவான்ப்பா அப்படின்ற ஒரு பேரை வாங்கிக்கிட்டு, போர் அடிக்கும் போதெல்லாம் நம்ம கான்டாக்டை எடுத்து யாருக்குன்னா கால் பண்ணி அவங்கக்கிட்ட ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருக்கிறது, இது எல்லாத்துக்கும் இன்னியோட ஒரு முட்டுக்கட்டு போட போகிறோம். எல்லாருக்கிட்டையும் தேவைப்படுற நேரத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கிளியராக பேசுங்க. அன்னெசரி டாக்ஸ் வேண்டாம். இது வரைக்கும் நமக்கு ஆன பேர்லாம் போதும். இதுக்கப்புறம் புதுசாக ஒரு டெஸ்டினியை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஆரம்பத்தில் இந்த ஹேபிட்டை நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், நம்ம வாயை அடக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இதை ஒரே ஒரு மாதம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, ரிலேஷன்ஸ் எல்லாருக்குமே உங்களோட மாற்றம் தெரியும். உங்களோட பேர் வந்து இன்னமும் உயரும். அதனால் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். வேல்யூ ஆஃப் யுவர் வேர்ட்ஸ், உங்களோட சைலன்ஸ்க்கு வேல்யூவை கொடுங்க. மிகப்பெரிய லெவலில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி வாங்க. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? அந்த நாளில் நடந்த ஏதாவது ஒரு சம்பவம் நமக்கு திரும்ப திரும்ப ரிப்ளே ஆகிட்டே இருக்கும். நான் ஏன் அவசரப்பட்டு அந்த வார்த்தையை விட்டுட்டேன், அவங்க ஏன் என்னை பார்த்து இதை சொன்னாங்க, நான் ஏன் அந்த இடத்துல அப்படி நடந்துக்கிட்டேன், இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாமே நமக்கு திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நம்ம டே டு டே லைஃப்பில் நடக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம அவசரப்பட்டு அதை பண்ணிவிட்டு அதை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி ஒரியிங் தாட்ஸ்லாம் நமக்கு வராமல் இருக்கணும், இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நம்ம போய் மாட்டாமல் இருக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான், நம்ம அமைதியாக இருக்கிறது மட்டும்தான் ஒரே வழி. நம்ம எல்லாருமே த பவர் ஆஃப் சைலன்ஸ் அதை நம்ம புரிஞ்சிக்கணும். இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன், நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். அதாவது என்னென்னா, அமைதியை நம்ம பயிற்சி பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது எந்த டேட்டு என்ன டைமுன்றதை மார்க் பண்ணிடுங்க. இந்த டேட்லேருந்து அடுத்த 7 நாள், அதாவது ஒரு வாரம் நம்ம மௌனமாக இருக்கிறது எப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். நம்மளோட கவனம் மொத்தமும் மௌனமாக இருக்கிறதுல மட்டும்தான் இருக்க போகுது. மௌனமாக இருக்கிறதுனா அதுக்குன்னு பேசாமல் இருக்கணும் அப்படி இருக்கணும்லாம் கிடையாது. நம்ம பேச போகிறோம், லிமிட்டடாக பேச போகிறோம், அர்த்தமாக பேச போகிறோம், தேவையான இடத்துல தேவைக்கு மட்டும் பேச போகிறோம். அன்னெசரி டாக்ஸை நம்ம பேச போகிறதே கிடையாது. இந்த ஒரு 7 நாள் நம்ம இந்த மௌனத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலியமாகவே நிறைய சேஞ்சஸை நம்மளால் கிளியராக பார்க்க முடியும். நம்மளை சுற்றி இருக்கவங்க நோட்டீஸ் பண்ணுவாங்க, நம்ம பேரண்ட்ஸ் நோட்டீஸ் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே நம்மளோட சேஞ்சஸ் வந்து கிளியராக தெரியும். அது நமக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வாழ்க்கையில் மென்மேலும் வளர்கிறதுக்கு. அதனால் அடுத்த 7 நாள் இப்போவே மார்க் பண்ணிடுங்க. இந்த வீடியோ நீங்கள் எந்த டைமில் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, 7 நாளைக்கு மௌனத்தை சிவியராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளுடைய ரூல் மைண்ட் செட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பாசிட்டிவாக இருங்க, நல்லதே நடக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.